நண்பர்களுக்கு வணக்கம். 7ஆம் அதிபதி 12 பாவகங்கள்ல எங்க இருந்தா எத்தகைய பலன்களை தருவார்கள் நம்ம பார்த்துருக்கோம். இது பாத்தீங்கன்னா நமக்கு ஜாதகத்தில் எந்த அடிப்படையில இதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் வருவது இயல்பு. அதை எவ்வாறு நம்ம கை கொள்வது, அதை எவ்வாறு நம்ம எடுத்து அடுத்த கட்டத்துக்கு அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டிட்டு போறது அப்படிங்கிறது தான் இந்த 7ஆம் அதிபதி 12 பாவங்கள் இருக்கக்கூடிய குணாசிரியங்களை எப்படி செய்வாரு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போறோம். இதுக்கு முன்னால் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதன் தொடர்ச்சி தான் இது. 7ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா 6ல இருந்தா அப்போ 7ஆம் இடம் மனைவி கணவன், 7ஆம் இடம் திருமணம், அப்போ 6ஆம் இடம் வம்பு வழக்கு பிரச்சனை. அப்ப இவர்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி இவர்கள் யாரோ ஒருவர் தான் பிரச்சனைக்குரியவர் என்று தெரிகிறது. அப்போ கணவன் அல்லது மனைவியால தான் இவங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரும். அப்ப இவங்க மனைவி ஏதாவது கோபமாக சண்டை போட்டால் அமைதியாக கடந்து விடுவது நல்லது. பெரிய பிரச்சனை வராமல் இது தவிர்க்கும். அமைதியாக இருந்து விட்டால் பொதுவாக ஒரு தரப்பு பேசும்பொழுது இன்னொரு தரப்பு அமைதியாக இருப்பதே சிறந்தது என்றாலும் 6ஆம் அதிபதி 7ல் இருப்பவர்கள் கணவன் அல்லது மனைவியிடம் எதிர் சண்டை இடுவது பெரிய பிரச்சனையை வளர்க்கும். அதனால் 7ஆம் அதிபதி 6ல் இருப்பவர்கள் கூடுமானவரை பிரச்சனைகளை தவிர்ப்பதும் அல்லது மௌனத்தை கடைபிடிப்பதும் மிக்க நன்று. தன்னுடைய வேலை எதுவோ அதையை ஆழ்ந்து அந்த வேலையை கவனித்தாலே பெருமளவு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். 7ஆம் அதிபதி 7ல் இருந்தால் எப்படி பாத்தீங்கன்னா வரக்கூடிய துணையை நம்ம காம்ப்ரமைஸ் பண்றது, அவங்களுடைய குணங்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கணும். அப்போ 7ஆம் அதிபதி 7ல் இருப்பது ஒரு வலுவான ஒரு பலப்பெற்ற அமைப்பாகும். அப்போ மனைவி இப்படி இருக்கக்கூடிய ஜாதகருக்கு மனைவி வரும் துணை கணவன் மனைவி பலம் பெற்றவராக எளிதில் அவங்க அசைக்க முடியாத நபராக இருப்பார். அப்ப இவங்க நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா, ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் வந்தால் 7ஆம் அதிபதி 7ல் இருப்பவர்கள் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்குறது, மளிகை சாமான் வாங்குறது, அப்படியே டிஃபன் சாப்பிட்டு வர்றதும் கூட ஒரு தீர்வாக அமையும். அப்ப 7ஆம் அதிபதி 7ல் இருப்பவர்கள் அவங்க என்னைக்கும் வெளி உலக தொடர்பை விரும்புவாங்க. ஏன்னா 7ஆம் இடம் வெளி வட்டார தொடர்புகளாகும். அப்போ அதிக வெளிநபர்களை சந்திக்கக்கூடிய இடமாக மார்க்கெட் இருப்பதால் மார்க்கெட்டுக்கு போய் வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு அவங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கறதும் கூட இதுக்கு ஒரு தீர்வாகும். 7ஆம் அதிபதி 8ல், அப்போ 7ஆம் இடம் திருமணம், 8ஆம் இடம் பாத்தீங்கன்னா வெளியூர் அல்லது மனைவியின் குடும்பம். அப்ப இவர்கள் பாத்தீங்கன்னா மனைவியை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கணவன் மனைவியில 100க்கு 90% மனைவிதான் பிரச்சனைக்குரியவங்களாகவும் அவங்கள தான் சமாதானப்படுத்த வேண்டியதா இருக்கிறத ஒழிய கணவனை பெருசா அவங்கள ஈஸியா ஆண்கள் ஈஸியா சமாதானம் ஆயிடுறாங்க. அதனால நம்ம மனைவியை தான் முக்காவாசி 90% நம்ம பேஸ் பண்ணி சொல்றோம். அப்ப பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும் பொழுது இவங்களை மனைவி பாத்தீங்கன்னா எப்படி காம்ப்ரமைஸ் சமாதானம் பண்றது, ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரும் பொழுது எப்படி சமாதானம் பண்றதுன்னு நம்ம பார்த்தோம்னா 7ஆம் அதிபதி 8. அப்ப 8ஆம் இடம் என்பது நீண்ட தூரத்தை குறிக்கும் இடமாகும். அப்போ நீண்ட தூரத்துல ஒரு லாங் ட்ரிப், ஒரு டூர் மாதிரி போயிட்டு வர்றதும் கூட இவர்களை பாத்தீங்கன்னா ஈஸியாக நம்ம சமாதானப்படுத்திடலாம். அடுத்தது 8ஆம் இடம் மனைவியின் குடும்பம். நீ வேணா உங்க அம்மா அப்பா கிட்ட உங்க ஃபேமிலியில ஒரு வாரம் இருந்துட்டு வாங்கிட்டு அவங்க அனுப்பிடுறதும் இதுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும். சரிங்களா? 7ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது. அடுத்தது 7ஆம் அதிபதி 9ல் இருக்கிறது. அப்போ இவங்களுக்கு கிடைச்ச மனைவியை பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வரம் தான், கொடுப்பினை. அப்ப 7ஆம் அதிபதி 9ல் இருக்கிறது 9ஆம் இடம் ஆன்மீகம். அப்போ இவங்களை காம்ப்ரமைஸ் பண்ற ஏதாவது பிரச்சனை வரும்பொழுது இவங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி சமாதானம் பண்ணி கூட்டு போறதுக்கு அவங்களுக்கு பிடித்த ஆலயங்களுக்கு கோவில்களுக்கு கூட்டி செல்வது மிகச்சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். அடுத்தது 7ஆம் அதிபதி 10. அப்போ 7ஆம் இடம் மனைவி, 10ஆம் இடம் மாமியார் தான்.
நீ வேணா உங்க அம்மாட்ட போய் ஒரு 10 நாள் ஒரு வாரம் இருந்துட்டு அப்புறம் வா அப்படின்னு சொல்லி அனுப்புறதும் கூட இதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு தீர்வாக அமையும். ஏன்னா 10ஆம் இடம் மாமியார் ஸ்தானம். அடுத்தது வந்து 7ஆம் அதிபதி 11ல் இருப்பது. அப்போ 7ஆம் இடம் வந்து திருமணம், 11 லாபம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க லாபம் அந்த மைண்ட் செட்லயே இருப்பாங்க. எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன லாபம். அப்போ அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி தருவதும், அவங்கள்ட்ட ஒரு 10,000 ரூபாய் பணத்தை கொடுக்கறதும், நீ பிடிச்சதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றதும் கூட பிரச்சனையை சமாளிக்க ஒரு எளிதான வழியாகும். அடுத்தது 7ஆம் அதிபதி 12. இப்ப 12 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய பாவகமாகும், பயணத்தை குறிக்க இடமாகும், பயணத்தை குறிக்கும் இடமாகும். அப்போ மனைவியை காம்ப்ரமைஸ் பண்ணி சமாளிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீண்ட பயணங்களுக்கு அவங்கள ஒரு லாங் டூர் அடிச்சாலும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து இவங்க சமாதானம் ஆயிடுறாங்க. நன்றி, வணக்கம்.